ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Realme 9 ஸ்பீட் எடிஷன். என்னன்னே தெரிலங்க, இவங்க Realme 9 வச்சு விடவே மாட்டுறாங்க. Realme 9 நல்லா ஓடுறதுனால Realme 9 5G, Realme 9 ஸ்பீடு, Realme 9 அப்படி இப்படின்ட்டு Realme 9 வச்சு ஏகப்பட்ட மொபைல் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியல. நானும் இவங்கள வச்சு ரிவ்யூ போடாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme 9 ஸ்பீடு மொபைல் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேமிங்காக மட்டும்தான் உருவாக்கின மொபைல். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுக்காகவே ஸ்பீடுன்றதுக்காகவே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. மொபைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மொபைல் ஓரளவுக்கு டிசைன் வேணாங்க, ஆனால் மற்றபடி ப்ராசஸர் எல்லாமே ஸ்பீடாகவே இருக்கும். Realme 9 ஸ்பீட் எடிஷன் 5G ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும் இந்த மொபைல் அப்படின்னு வந்து அவங்களோட பேனர்லேயே போட்டிருக்காங்க. Realme 9 ஸ்பீட் எடிஷன் 5G ஸ்பீட் ஆஃப் லைட். 5G மொபைல் முக்கியமான விஷயம். Realme 9 ஸ்பீடு வந்து 5G மொபைல், 5G ப்ரொடக்ஷனோடையும் சூப்பராகவும் இந்த மொபைல் இருக்கும். 5G உங்களுக்கு வேணும், சீக்கிரமே 5G லான்ச் பண்ணிடுவாங்க. எனக்கு 5G இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 778 5G அப்படின்ற ஒரு ப்ராசஸர் ரன் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அதே மாதிரி டைனாமிக் ரேம் எக்ஸ்பேன்ஷனும் ஸ்டார்லைட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியல் கேமரா 48 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மெமரியை வந்து 128 ஜிபிக்கு நீங்கள் கொண்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக சொல்கிறது ஸ்னாப்ட்ராகன் 5G 778 அப்படின்ற ஒரு சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த சிப்செட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸருள்ள ஒரு சிப்செட். இது வந்து மொபைலில் வந்து ரொம்பவே ஹீட்டாக விடாது. ரொம்பவே ப்ராசஸர் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால கூலண்ட் இருக்கும். அதனால் வந்து மொபைல் ரொம்ப ஹீட் ஆகவும் ஹேங் ஆகவும் இதுவும் பார்த்துக்கும். ரொம்ப ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அதுலேயே 5G ப்ராசஸர் கொடுக்குறாங்க. 5G ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். இப்போ வந்து 5G வந்ததுக்கப்புறம் தானே 5G யூஸ் ஆகும், அப்படி கிடையவே கிடையாது. அந்த 5Gக்கு ஓரியன்டாக உங்களுக்கு வந்து ப்ராசஸரும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால் அந்த மொபைல் வந்து ஹீட் ஆகிறது அந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு இருக்கிறது, லேகிங் எந்த ப்ராப்ளமே இருக்காது. மொபைல் நல்லாவே உங்களுக்கு ரன் ஆயிரும். அதே மாதிரி கேமிங் வந்து அவங்க நிறைய வந்து கேமிங் டெஸ்ட் நல்லா பண்ணி பார்த்துட்டாங்க. டச் பண்ணுறது, பவர் ஆஃப் ஆன் எல்லாமே வந்து ஒரு 1 lakh 2 lakhs பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லலை. எல்லாமே அவங்க வீடியோ ப்ரூஃபோட யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் உங்களுக்கு பக்காவே இருக்கும். அதே மாதிரி 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1 hourல உங்களுக்கு சார்ஜ் ஆயிரும். 60 minutes உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து மொபைல் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. சார்ஜிங் ஏறாது, 2 மணி நேரம் ஆனாலும் ஏறாது. அது வந்து அவங்களோட 8 வாட்டோ 12 வாட்டோ தான் இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அதனால தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த மொபைல் எல்லா மொபைலுக்குமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடாகவே ஏறிடும். அதுக்காக தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இது வந்து உங்களுக்கு 1 day சாலிடாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து எவ்வளோ ரஃபாக யூஸ் பண்ணாலுமே இந்த மொபைல் வந்து 1 day சாலிடாக நல்லாவே யூஸ் ஆகிக்கும். அதனால் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 13GB ப்ளஸ் 8GB ரேம் கொடுக்குறாங்க. 13GB இதில் கொடுத்தாலுமே 8GB ப்ளஸ்ஸாகவே கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரேம் எக்ஸ்பேண்டபிள். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணால், நிறைய பெரிய ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணோம்னா இதை எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த சிப்செட்டை ரிமூவ் பண்ணி இந்த சிப்செட்டை போட்டுக்கலாம். அதேமாதிரி முக்கியமான விஷயம் 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் லென்ஸும் அதில் வந்து எத்தனை மெகா பிக்சலும் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி மேக்ரோ வந்து 4 மெகா பிக்சலும் கொடுக்குறாங்க. போர்ட்ரேட் கேமரா என்னென்னு கொடுக்கல, பிளாக் அண்ட் ஒயிட்டும் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் மேக்ரோ வந்து 4 மெகா பிக்சலும் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு போடுறேன். இதான் ஒரு ஃபோட்டோ சாம்பிள்ஸ். அது வந்து மெயின் கேமரா, இது வந்து அல்ட்ரா வைடு. ரெண்டுமே வந்து நல்லாவே இருக்குது ஃபோட்டோஸு. நல்லாவே எல்லா மொபைலும் சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக எல்லா மொபைலும் நல்லா தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். சாம்சங், ஓப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமராஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிலேயும் அவங்கவுங்க கேமராவோட குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். அதேமாதிரி இந்த மொபைல் வந்து Realme UI 2.0 Android 11 ரன் ஆகுது. 128GB அப்படின்ற ஒரு ப்ராசஸரிங்கில் UI கொடுக்குறாங்க. Realme 12 கொடுத்துருக்கலாமே, அப்டேட் பண்ணியிருந்தால் 12 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. இப்போ எல்லா மொபைலும் Android 11 12 ரன் ஆகுது. ஓகே கைஸ்,
இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.